இலக்கை தீர்மானி, செல்லும் பாதையை தீர்மானி, செல்ல வேண்டிய வாகனத்தை தேர்ந்தெடு. சந்திப்பில் தென்படும் சிவப்பு விளக்கு எச்சரிக்கை, விழிப்பாயிருக்க. மஞ்சள் வாய்ப்பு, காத்திருக்க. பச்சை அங்கீகாரம், தொடர்ந்து செல்ல. அங்கீகாரம் கிடைப்பதால் பாதை தெளிவாகும் என்று அர்த்தமில்லை. சில வழிப்போக்கர்களை நாம் சந்திக்க நேரிடும். மேடு பள்ளங்கள் பாதையின் யதார்த்தங்கள். சில மேம்பாலங்கள் நம் வாழ்வில் தென்படும். ஆனால் ஏறிய சில கணத்தில் நாம் கீழிறங்க வேண்டும். சிலர் வழி விடுவர், பலர் வழி மறிப்பர். இரண்டும் உன் நன்மைக்கே. முன்னால் சென்றோரின் சில வழித்தடங்கள் உனக்கு தன்னம்பிக்கை தரும். முன்னேறு. பின்னால் வருபவன் உன்னை முந்திச் செல்ல விளைந்தால் வழிவிடு. அவன் உன் இலக்கல்ல. நேர்பயணங்கள் நிச்சயம் சாத்தியமில்லை. வளைவு நெளிவு பாதையின் தர்மம். எந்த பாதையை நீ தெரிவு செய்தாலும் அதில் அழகும் ஆபத்தும் நிறைந்தே இருக்கும். எனவே வேக கட்டுப்பாடு மிக அவசியம். ஆங்காங்கே சில சமிச்சைகள் உனக்கு சில அறிவுரைகள் சொல்லும். கேள், ஆனால் எல்லாவற்றையும் ஏற்காதே. பயணம் உனக்கு நிறைய கற்றுத்தரும். தெளிவு உனக்குள் இருந்தால் நிறைய பெற்றுத்தரும். திசை காட்டும் பலகைகள் உன் திசையை மாற்ற அனுமதிக்காதே. பயணம் என்பது கடந்த காலமும் அல்ல, நிகழ்காலமும் அல்ல, கடந்து கொண்டிருக்கும் காலம். வாகன பயணத்தில் சிவப்பு, மஞ்சள், பச்சை இவை தனித்தனியாக எரியும். வாழ்க்கை பயணத்தில் இவை மூன்றும் ஒரே நேரத்தில் எரியும். என்ன செய்ய போகின்றாய்?